தற்கொலை செய்து கொண்டு செத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா? இல்ல. கடன் பிரச்சனைனால செத்து போறவன் அவன் கடன் பிரச்சனைய அவன் பிள்ளைங்களுக்கும் பொண்டாட்டிக்கும் வச்சுட்டு போறான், அவ்வளவுதான். பரலோகத்துக்கு போனானா அதுவும் இல்லை. இந்த உலகத்தின் வேதனை விட கோடி மடங்கு அதிக வேதனை நிறைந்த இடம் நரகம். இந்த நரகத்துக்குள்ள போய் தான் விழறான் தற்கொலை செய்து கொள்கிறவன். ஆனால் அதுக்கு மாறாக தான் தேவன் தம்முடைய வல்லமையை வைத்திருக்கிறார். உங்களுக்கு பிரச்சனையா, போராட்டமா, இழப்பா, தோல்வியா, இதுவரைக்கும் ஜெபித்தது நடக்கலையா, அவமானப்படுறீங்களா, தலை குனிறீங்களா, உங்க வாழ்க்கையில நெருக்கப்படுறீங்களா, உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வழியா போய் கொண்டிருக்கிறீங்களா, செத்து போகணும்னு நினைக்காதீங்க. இந்த எண்ணம் தேவனுக்கு பிடிக்காத எண்ணம். எந்த மனிதன் மரித்து போக வேண்டும், செத்து போக வேண்டும், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் மீது தேவன் பிரியமாயிருப்பதில்லை. எத்தனை போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் ரெண்டுல ஒன்று பார்க்கலாம், கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சொல்லி எந்த மனுஷன் தைரியமா இருக்கிறானோ அந்த மனுஷனோடு கர்த்தர் இருப்பார், வாழ வைப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், பரலோகத்தையும் கர்த்தர் கொடுப்பார்.